சார் இந்த எஸ்டிடி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் கமெண்ட்டில். திடீர்னு பார்த்தா நீங்கள் எதுவும் சொல்லவே மாட்டேன்றீங்க, நீங்கள் அப்டேட் மட்டும் போயிடுறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போது சர்வீஸ் டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணிக்கிறாங்க இல்லையா? செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் அது சொல்லுங்களா? எஸ்டிடி மீனிங் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ். அது இப்போது 25,100 வந்து நிஃப்டி ஓடிட்டுருக்கு விலை. இப்போ நீங்கள் 25,100க்கு வாங்குறீங்க. ஏதோ ஒரு காரணத்தால் வேணாப்பா நமக்கு சரியாக இப்போ விலை ஏறல, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. அதே ரேட்டுக்கு கொடுத்துறீங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு சார்ஜஸ் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். இது ஓல்டு பழைய ரேட். இது ₹40 வந்து புரோக்கரேஜ். அதாவது ₹20 விற்கிறதுக்கு ₹20 வாங்குறதுக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து ₹40 வாங்குறான். ஸோ புரோக்கரேஜ் வாங்குறான். ஏன்னா ஒரு பொருளை விற்று கொடுக்குறான், வாங்கி கொடுக்குற ஏதோ டிரான்சாக்ஷன் அவன் சார்ஜ் பண்ணுறான்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த எஸ்டிடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் அதாவது நோகாமல் நோம்பு கும்பிட்றான்னு சொல்லுவீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் எப்படி வாங்குறாங்க பாருங்கள். ஸோ ₹326 வந்து ஓல்டு ரேட்டு. இப்போ அப்படியே மூணாக பிரிக்கிங்க. கிட்டத்தட்ட 900, 950, ₹1000 வச்சு ₹1000 வந்து இவங்களுக்கு அசால்ட்டாக வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸஸ் ஆகுது. இப்போது எல்லாம் சேர்த்து ₹480 ஆகிடுது. இது பழைய ரேட்டு. அப்போ கிட்டத்தட்ட இப்போ புது ரேட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ₹1,200 வந்துடும். 1,100 சில்லற, ₹1,200 வந்துடும். ஸோ இந்த ₹1,200 ஒவ்வொரு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பின்னாடியும், ஃபியூச்சரில் நான் சொல்கிறது, ஒவ்வொரு ட்ரேட் எடுத்துக்கிறதுக்கு பின்னாடியும் இவ்வளோ சார்ஜஸ் ஆகுது. இது யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அதிகமான ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, குறைஞ்ச ப்ராஃபிட்டில் வெளியே வருவாங்க. முக்கியமாக வந்து ஸ்கேல்பிங் இன்ட்ரடேவில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுவாங்களே, அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இது. ஏன்னா சின்ன சின்ன பாயிண்ட்டில் வெளியே வருவாங்க. அதிகமான குவான்டிட்டி போட்டு சின்ன பாயிண்ட் ஒரு 10 பாயிண்ட்டில் வெளியே வந்துடுவாங்க, 15 பாயிண்ட்டில் வெளியே வந்துடுவாங்க. அப்போ அந்த 15 பாயிண்ட்டில் 10 பாயிண்ட் வெளியே செல்லும். உங்களுக்கு அது டேக்ஸஸ் ப்ரோக்கரேஜ்லாம் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடியே வந்து 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இன்னும் சேர்த்து ஒரு 5 6 பாயிண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கே கொடுக்கணுமா இருக்கும். அப்போ மிச்சம் 3 பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும்.